குருவே போற்றி ஒளியும் ஒளியும் எனக்குள் காட்டி உணர்த்திய குருவே போற்றி. ரொம்ப சந்தோஷம். இவர் இந்த அம்மா இவர் விஓவாக இருக்கிறார், திருவள்ளூர் விஓவாக இருக்கார். இந்த அம்மா மனைவியாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் எனக்கு அடுத்தபடியாக ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ண போகிற குருமார்கள். லேடிஸுக்கெல்லாம் அந்தம்மா உபதேசம் கொடுக்குறாங்க, ஜென்ஸுக்கெல்லாம் இவர் உபதேசம் கொடுக்குறாரு. அதுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த மனிதனுடைய நிலையை பற்றி சொல்கிறார். 3 விதமான மனிதர்களை பற்றி சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா 3 பதுமைகள், 3 பொம்மைகள். பதுமைன்னு தெரியல, பொம்மை. 3 விதமான பொம்மை. ஒரு பொம்மை உப்பில் செய்த பொம்மை, ஒரு பொம்மை துணியில் செய்த பொம்மை, ஒரு பொம்மை கல்லில் செய்த பொம்மை. இந்த 3 பொம்மைகளை ஒருத்தன் செய்து எடுத்து போய் கடலில் விடுறான். அப்போது கடலில் விடும்போது இந்த உப்பில் செய்த பொம்மை இருக்குத, அது கடலுன்ற கடவுளோடு கலந்து போயிடுது. அதான் ஞானம். கரைஞ்சி போயிடுச்சு. கடலோட கடவுளுன்ற கடலோடு அது கரைஞ்சி போயிடுச்சு. அது ஞானி. ஆனால் துணியில் செய்த பொம்மை கொஞ்சம் ஈரத்தை நினச்சி வச்சுக்குது. ஏதோ சொன்னது, பார்த்தது, கேட்டது, இதையெல்லாம் கொஞ்சம் நினச்சி வச்சுன்னு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அது தெரியுது. ஆனால் கல் இருக்குது தெரியுமா, அது கொஞ்சம் கூட வலிக்கவே இல்லை. அது மாதிரி ஜென்மங்களும் இங்கே வர்றது உண்டு. ஆனால் நம்ம யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா இருக்கிற இடம் அப்படி. அதுக்கப்புறம் நீ செய்கிறியோ செய்யலையோ செய்ய மாட்டியோ அது உன்னுடைய சொந்த விருப்பம். ஆனால் இங்கே என்னுடைய கடமை சொல்ல வேண்டியது சொல்லின்னுக்கிறேன். இப்படி 3 விதமான மனிதர்கள் இருக்கிறான் மணிகண்டா. அந்த மனிதர்களில் இப்படி இவனுடைய செயல். சில பேருக்கு இறைவன் அடையணும். என்ன இந்த வாழ்க்கையில் சாதித்தோம்? நம்ம அப்பா இருந்தார், அவர் நல்லா சம்பாதிச்சார், நம்மளை பெற்றார், நம்மளை நல்லா வளர்த்தாரு. இப்போ அப்பாவால் நடக்க முடியாதே உட்காந்துங்கிறாரு. இந்த நிலை தானே நாளைக்கு நமக்கு வரப்போகுது. இந்த நிலை வர்றதுக்குள்ளே நம்ம கடவுள்ன்ற ஒரு பொருளை பிடிக்கணும் அப்படின்னு வரவனும் உண்டு. அப்பா இருந்தார், அவர் தலையெழுத்தாது, என் தலையெழுத்தாது இல்லைங்க, நான் பெரிய வானத்தில் பறப்பங்கன்னு வரவனும் உண்டு. ஆனால் இறைவனுடைய அவனுடைய கட்டிலிருந்து எந்த கொம்பனாலையும் மாறுபட முடியாது. அவன் ஞானியாக இருந்தாலும் சரி, அஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, அவன் போட்ட வட்டத்துக்குள்ளே தான் அவனால் சுத்த முடியும். இறைவன் போட்ட வட்டத்தை தாண்டி எந்த கொம்பனாலையும் சுத்த முடியாது. இவன் கற்பனை எல்லாம் அங்கே செல்லாது. இதான் இறை வழிபாடு. அவங்கவுங்க கண்ணோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பார்வைகள் மாறிடும். ஆனால் பாடத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த பார்வையே அந்த கண்ணோட்டமாக மாறாது. எப்படி மாறாது அப்படின்னா, மனம் அடங்கிய நிலையில் மாறாது. பாடம் பண்ணாதான் மனம் அடங்கும். அடங்காமல் உனக்கு வேற்றுமை வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீ ஏகமாக நீ யாரையும் பார்க்க மாட்ட, 2ஆக தான் பிரித்து பார்ப்ப. அப்போ பாடம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ஒன்றா பார்க்க தெரியும், ஒன்றா இருக்க தெரியும். அப்போது பாடத்தில் ரொம்ப முக்கியமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி பாடத்தை சிறப்பாக செய்யுங்க. அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய இந்த வேற்றுமை விலகும். இல்லைன்னா அது வரைக்கும் பாடம் பண்ணாத வரைக்கும் வேற்றுமை விலகாது. அதனால் எல்லாரும் நாம் பாடத்தில் முழுமையாக போவோம். அப்படி போயிட்டா இந்த வேற்றுமை இருக்காது அப்படின்றத கேட்டுக்கிறோம். சொல்லுங்கள் சார். ராமாயணத்தில் ஆமாம் ஆமாம், அதுதான் உண்மைதான். அது குணத்தை காட்டுறதுக்கு தான். அது 10 தலை, தச நாடி, தச வாயுக்கள், தச நாதம், தச நாடி, தச வாயுக்கள், இது 3 தான் இயக்கமே. இது இல்லைன்னா இயக்கம் இல்லை. அப்போ அவருக்கு 10 தலைன்றது என்னன்னா அதிகப்படியானது. இது 10மே அவருக்கு அதிகப்படியானது. அதாவது அகம்பாவம், ஆணவம், அகங்காரம், இப்படி அந்த 10 தலைகள். அதில் ஒன்று ஞானம், இன்னொன்று. அதுதான் அவனோட சிறப்பே. அதுதான் ராமாயணத்தில் அவருக்கு மீறி, அதாவது ராவணனை விட ஒரு சிவபக்தன் யாருமே இல்லைன்னு ஒரு பேர் வாங்கினவர். அதே மாதிரி கலையில் அவர் நாதத்தை மீட்டினார்னா, அந்த வீணையை மீட்டுறது அவருக்கும் அகத்தியருக்குமே போட்டி வரும். வீணையை யாருமே, நான் வீணையை மீட்டுறேன், இந்த மலை உருகிடும் அப்படின்னு சொல்லி நாரதருக்கும் ராவணனுக்கும் போட்டி. அப்போ கலையில் அவரு டாப்பு. அதே மாதிரி சிவனை கும்பிடுறதுல
அந்த அதாவது நியமங்களோட சிவனை கும்பிட்டு அவருக்கு சிவபூசை பண்ணுறதுல ராவணன் அர்ச்சிக்கக்கூடிய ஆளே கிடையாது அந்த அளவுக்கு. அப்போது என்ன அதே மாதிரி கர்வம், அகங்காரம், ஆணவம், நான் தான் எல்லான்றது அது ஒரு தலை. இப்படி ஒவ்வொரு இதில் வாழ்க்கையில் அவன் அனுபவித்த எல்லாம் சேர்ந்து தான் அவனுக்கு 10 தலை. அந்த 10 தலையும் ஒரே நேரத்தில் அவன் பயன்படுத்தினதால தான் அவனுக்கு அழிவே வந்தது. இந்த 10 தலையும் ஒருங்கிணைச்சு அகங்காரம், ஆணவம், இந்த மாதிரி தாண்டான்ற அந்த கர்வம் இதெல்லாம் விட்டு இந்த 10 தலையும் இணைச்சி ஒன்றா ஆக்கி இருந்தால் அவன் இறைவனோட ஈக்குவலாக இருந்திருக்கும். அது ஆகாமல் 10 தலையும் பிரித்து தன்னோட அவதாரத்தை காட்டினதுனால இறைவனே கொல்ல வேண்டிய அவதாரம் எடுத்து வந்து தான் கொண்டார். அப்போது என்ன ஆகும்னா அகங்காரம், ஆணவம் நமக்குள்ளே இருக்கணும். வெளிப்பட்டதுன்னா அழிவுன்னு அர்த்தம். அழிவுக்கான காரணம் அதுதான். விபீஷணம் சாத்விக குணம். ஆமாம் ஆமாம், சாத்வீக குணம். ஆமாம். கும்பகர்ணம் தபோகுணம். தபோகுணம். ஆமாம். அவர் தெரியாதனமாக அந்த வரம் வாங்கிட்டார் 6 மாதம். அதாவது எல்லாம் மூணு பேர் அவங்க அண்ணன் தம்பிங்க, விபீஷணர், கும்பகர்ணன், ராவணன். போய் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது சாமி என்ன வரம் வேணும் கேளுப்பா அப்படின்னும் போது இவங்க இந்த தொந்தரவெல்லாம் பார்க்க முடியல. ஏன்னா அண்ணன் ஏற்கனவே வரம் வாங்கிட்டு போய் ஒரே பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. தான் எல்லான்னு நிற்கிறான். அப்பனையே அடித்து விரட்டுறான். குபேரனை விரட்டுறான். குபேரன் அவனோட தம்பி, அவனை விரட்டுறான். இப்படியெல்லாம் பண்ணவொடனே அவன் இவன் பார்த்துட்டு, ஐயா எனக்கு 6 மாதம் தூக்கத்தை கொடுத்துருங்க, 6 மாதம் விழிப்பு இருந்தால் எனக்கு போதும். ஏன்னா வருஷம் பூரா இந்த தொந்தரவை பார்த்து நம்மளால் சகிக்க முடியாது. அதனால் பாதி நாள் தூக்கம், பாதி நாள் எனக்கு விழிப்பு அப்படி கொடுத்துருங்கன்னு வரத்தை வாங்கிட்டான். இதில் பெரிய ட்ராபேக் அவனுக்கு, அந்த பாதி நாள் தூக்கம் அவன் சரியாக தூங்கலைன்னா ஆயுள் குறைஞ்சிடும். அப்படி அவனை போருக்காக எழுப்புனதுனால அவனுக்கு ஆயுள் குறைஞ்சது. அது தமோ குணம். அந்த குணத்தை பிரதிபலிக்கிறதுக்காக தான் அந்த 3 கேரக்டரையும் அங்கே கொண்டு வைக்கிறாங்க ராமாயணத்தில். அதே மாதிரி 5 பஞ்சபூதங்களை பிரதிபலிக்கிறதுக்காக தான் மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்களாக வைக்கிறாங்க. இந்த அர்ஜுனன் சொல்லுவாங்க இல்லையா, அர்ஜுனன் மகாபாரதத்தில். ஆமாம், அர்ஜுனன் நம்மளோட ஆத்மாவை குறிப்பிடுதா? அர்ஜுனன் தான். ஆமாம், நம்ம ஆத்மா தான். கண்டிப்பாக அர்ஜுனன் நம்ம ஆத்மா தான். ஆமாம், அதுக்காக தான் உபதேசம் கொடுக்குறாரு. அதுக்காக தான் அர்ஜுனனுக்காக உபதேசம் கொடுக்குறாரு. கீதையில் அர்ஜுனனுக்கு மட்டும்தான் அந்த உபதேசம். அவங்ககிட்ட கொடுக்கல, ஏன்னா அவங்ககிட்ட தகுதி இல்லையா, இல்லை அர்ஜுனுக்கு மட்டும்தான் தகுதி இருக்கா, அதுக்கு என்ன பொருள்? அப்படியெல்லாம் கிடையாது. அர்ஜுனனுக்கு கொடுக்க அந்த பாத்திரத்தை படைச்சது இந்த ஆன்மா விழிப்படைய. இந்த ஆல்ரெடி இப்போ எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாம் பெரிய பெரிய ஞானிகள் மகான்கள் வந்துட்டு போனாங்க. ஆனால் கடைசியாக இப்போ ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளலார் வந்தார். ஏன் வந்தார்? அவருக்கு என்ன, எல்லாரும் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களே, இப்போ இவர் மட்டும் புதுசாக என்னத்தை சொல்ல போகிறார்? இவர் ஏன் வராரு? இவருக்கு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இப்போ 5 பஞ்சபூதங்களுக்கு கோயில் இருக்குது. காலாஸ்திரி, இங்கே காஞ்சிபுரம், சிதம்பரம், காற்றுக்கு சிதம்பரம், அது மாதிரி எல்லாம் இருக்கு. சூரியனுக்கும் கோயில் இருக்கு, ஞாயிறுன்னு ஒரு கோயில் இருக்கு, சந்திரனுக்கு கோயில் இருக்கு. அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி. இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஈசனை